பேய் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்ப கூடாதா, இல்லை ஏதாவது ஒரு அறிகுறிகள் வச்சு தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு தாங்க அதை அப்பப்போவே செஞ்சிடணும். ப்ரொக்ராஸ்டினேட், தள்ளி போடக்கூடாது. சரி, நம்ம ஊர் திருவிழா வீடியோல விக்கல் இருந்துச்சு, சரியாயிடுச்சா? அது சரி செய்ய போனோன்னு யோசிக்கிறப்பதான் அவங்க டாக்டர் அக்கா மேபி உங்களை பார்த்ததுமே பயத்தில் நின்றுட்டு சோண்டிட்டு, பேய் என்னெல்லாம் பண்ணும்? தன்னுடைய ப்ரெசன்ஸ் காமிக்கும், நம்மளை நேராக பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுதான் பேயோடைய வெற்றி. டிஸ்கவரி ஆஃப் ஹவு டு டர்ன் அ ஸ்பார்க் இன்டு அ பர்னிங் ஃப்ளேம். இப்படி ஸ்பார்க் 2 கல்லால் வச்சு தேய்ச்சி அதை கிரியேட் பண்ணுறது. மனிதர்கள் எப்போ புரிஞ்சுன்னு நெருப்பை எப்போ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, சின்ன ஸ்பார்க் கொண்டு வர்றது தான் நம்ம கோல். நம்ம கோல்னு சொல்கிறப்போ நீங்களும் இந்த வீடியோவை பார்க்குறப்பவே உங்களுடைய சர்க்கிளில் முதல் நபராக உங்களுடைய வேலை இதுதான், ஸ்பார்க் கிரியேட் பண்ணுறது. இதுதாங்க நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயம். வாழ்க்கையில் யார் எங்கே எப்படி இருந்தாலும் பயம் இருந்தே இருக்குங்க. ஏன்னா பயம் இல்லாத வாழ்க்கையே இல்லை. அதுக்கு பயம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பதில் அதை கொஞ்சம் பெரிய பயமாக்கிக்கலாமே. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து 75 வருஷத்துக்கும் மேலே ஆகுது. அவங்க விட்டு போன மேலே அவங்க இங்கே இல்லை. சிம்பிளாக வார் பற்றியெல்லாம் நியூஸ் எல்லாம் பார்ப்பீங்க. எங்கேயோ என்னமோ நம்மளுக்கு என்னன்னு இருப்போம். ஆனால் எங்கேயோ நடக்கிற அந்த விஷயம் நம்மளுடைய தினசரி தேவைகளில் விலை அதிகமாக வந்து முடியுது. அதிலிருந்து பாடங்கள் என்னென்னு பார்த்து கற்றுக்கணும். நான் ஒரு 4-5 வயசு பையனாக இருந்தப்போ என்னுடைய சித்தப்பா வீட்டில் ஒரு பெண்டுலம் கிளாக் இருந்தது. அதை நான் மை மறந்து பார்த்த நாட்கள் உண்டு. ஐயோ, இல்லை என்னடா இருக்கு, எங்களுக்கு வெறும் ஆடுறது தான் பிடிக்கும். லெட்ஸ் கிரியேட் சம் ஸ்பார்க்.